பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை 2 மடங்காக உயரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கல்லூரிகளில் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டுள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 1 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை 14.90 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார். ஷெர்லி, முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. பள்ளிகளிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி 14,90,52,52,000 ரூபாய் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வெளியான அறிக்கையில் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 1000 ரூபாய் என்பதை 2 மடங்காக உயர்த்தி 2000 ரூபாய் என்று வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 3000 ரூபாய் என்பதை 2 மடங்காக உயர்த்தி 6000 ரூபாய் என்றும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கு 4000 ரூபாய் என்பதை 2 மடங்காக உயர்த்தி 8000 ரூபாய் என்றும் உயர்த்தி வழங்கப்படுவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார். அதே போல கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை 6000 ரூபாய் என்பதை 12000 ரூபாய் என 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்படுகிறது. தொழில் கல்லூரிகளிலும் பட்ட மேல் படிப்புகளிலும் படிக்கின்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கு 7000 ரூபாய் ஆண்டுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதனை 14000 ரூபாயாக 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்படுவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் உள்ளங்களில் தேங்கி கிடக்கும் ஏக்க உணர்வுகளை தீர்க்கும் வகையில் அவர்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி வரும் வரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிடும் வகையிலும் அனைவரும் பயன்பெறும் வகையிலும் அவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக இதற்கு முன்பு வழங்கப்பட்ட நிதியை காட்டிலும் தற்போது 14,90,52,000 ரூபாயை அனுமதிக்குமாறு ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரி படிப்புகளுடன் மாற்றுத்திறனாளி மாணவிகள் படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கோடு பயிற்சி படிப்பில் சேர இருக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கமளிப்பதற்காக முதலமைச்சரின் ஆராய்ச்சி கல்வி தொகை திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 50 மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்வதற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஷெர்லி.